இப்போ மெரினால திரு பன்னீர்செல்வம் மெரினா அந்த ஜெயலலிதாவுடைய நினைவிடத்திற்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துவிட்டு மீண்டும் உங்களோட தொடர்கிறேன் திருமிகு வானதி. இந்த முறை தன்னுடைய சகாக்களோடு வந்திருக்கிறார். கடந்த முறை தன்னந்தனியாக வந்து அமர்ந்து ஒரு தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த செவ்வாய்க்கிழமை அவர் தன்னுடைய சகாக்கள் தன்னை ஆதரிக்கின்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்களோடு ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கு வந்திருக்கிறார் திரு பன்னீர்செல்வம். யாரும் வர மாட்டேன். சார் கொஞ்சம் வாங்க சார். ஒரு போட்டோ ஆப்க்கு நிற்கிற மாதிரியான ஒரு சூழல். நமது செய்தியாளர் ஸ்டாலின் தற்போது இணைப்பில் வந்திருக்கிறார். ஸ்டாலின், முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய இந்த அவர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தற்போது ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்தில் வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய இந்த வருகை எதற்காக இருக்கிறது? இன்று தீர்ப்பு வந்த இந்த நாளில் அவர்கள் இந்த நினைவிடத்திற்கு வந்ததை ஏதாவது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டியிருக்கிறதா? கார்த்திகை செல்வன், நிச்சயமாக தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது தன்னுடைய ஆதரவாளருடன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு வந்துள்ளார். கிட்டத்தட்ட 6 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவருடைய ஜெயலலிதாவின் நினைவிடத்துக்கு வந்துள்ளார். சரியாக பிப்ரவரி 7ஆம் தேதி இதே இடத்தில் வைத்துதான் பல்வேறு விதமான அந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தமிழக அரசியல் சூழலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது. இந்த நிலையில் சசிகலா உள்ளிட்ட 3 எதிராக அந்த சொத்துக்குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்த இந்த நாளில் தற்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு தமிழக முதல்வர் மற்றும் அவருக்கு ஆதரவு தெரிவித்த அவருடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், முன்னாள் அமைச்சர்களான KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் அனைவருமே தற்போது ஜெயலலிதா நினைவிடத்துக்கு வந்துள்ளார்கள். இந்த வருகை என்பது சற்று நேரத்துக்கு முன்பாக தான் உறுதிப்படுத்தப்பட்டது. அதாவது அவர் எங்கே செல்கிறார், அதாவது கான்வாய் அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் எங்கே செல்ல போகிறார் என்ற ஒரு தகவல் அவருடைய கான்வாய் அலர்ட் அந்த அவருடைய காவல்துறைக்கே சரியாக தெரியவில்லை. சரியாக அவர் புறப்படுவதற்கு முன்பாகத்தான் சரியாக ஜெயலலிதா நினைவிடத்திற்கு செல்வதாக ஒரு தகவலானது கிடைத்தது. இந்த நிலையில் மீண்டும் 6 நாட்களுக்கு பிறகு தீர்ப்பு வந்த இந்த நாளில் அவருடைய வருகை என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழக அரசியல் சூழலில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளருடன் மீண்டும் அதே இடத்திற்கு வந்துள்ளார். நிச்சயமாக அவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்திவிட்ட பிறகு செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த வருகை குறித்து அவர் நிச்சயமாக விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பல்வேறு விதமான ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கு ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா வந்திருக்கிறார். இருவரும் அங்கே சந்திக்கிறார்கள். ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா அந்த ஜெயலலிதாவுடைய நினைவிடத்திற்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அவருடைய அணியினர் மொத்தமாக அங்கே வந்திருக்கிறார்கள். இருவருடைய சந்திப்பும் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இருவருமே சசிகலாவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இருவருடைய சந்திப்பும் நடக்கும் என்று 2 நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. தீபா ஓ பன்னீர்செல்வத்தை அவருடைய இல்லத்தில் சென்று சந்திப்பார் என்றெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு தற்போது பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கின்ற மூத்த தலைவர்கள், அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் KP முனுசாமி, அதே போல மைத்ரேயன் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களும் அங்கே வந்திருக்கிறார்கள். அந்த நிலையில் ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபாவும் அங்கே வந்திருக்கிறார். திரு பொன்னையனையும் பார்க்க முடிகிறது காட்சிகளில். அவரும் அங்கே வந்திருக்கிறார். 2 பேருமே சசிகலாவை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் 2 பேருடைய சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் மூலமாக இவர்கள் இணைந்து செயலாற்ற வாய்ப்புகள் இருக்கிறதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த திரு பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிற அந்த நிலைக்கு தீபா வருகிறாரா என்பதெல்லாம்
நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பத்திரிகையாளர் சந்திப்பில் நிச்சயமாக இது குறித்த தகவல்களை இரண்டு பேருமே பகிர்ந்து கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. இந்த சந்திப்பும் கூட கடந்த வாரத்தில் திரு பன்னீர்செல்வம் மெரினால ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது எழுந்தது மாதிரியான மிகப்பெரிய ஒரு அலையாக இல்லை என்றாலும் கூட இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இது அடுத்த கட்ட நகர்வுகளில் என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைய போகிறதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. சசிகலா அவர்களை எதிர்க்கக்கூடிய இரண்டு துருவங்களாக இருந்தார்கள். அவர்கள் இருவரும் இப்போது இணைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த சந்திப்பு என்பது திட்டமிடப்பட்ட ஒரு சந்திப்பாகத்தான் இருக்க முடியும். திரு பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் அங்கே வந்திருக்கிற அந்த சூழலில் தீபாவும் அங்கே வந்திருக்கிறார். அந்த சந்திப்புக்கான ஒரு இடமாக ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தை இப்போது உருவாக்கிறார்கள். அது அந்த இடத்திலிருந்து தான் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே கடந்த வார அரசியல் நிகழ்வுகளுக்கு ஒரு பெரிய அளவிற்கான அதிர்வல்களை உண்டாக்கியதாகவும் இருந்தது மெரினா கடற்கரையில் இருக்கிற ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம். அதே போல இப்போதும் கூட அடுத்த கட்ட நகர்வுகளில் இது ஒரு முக்கியத்துவமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்பட வேண்டியது இருக்கிறதா என்கிற கேள்வியும் இருக்கிறது. அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்டவர்களையும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறீங்களா? இந்த சந்திப்பு என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது? ஏற்கனவே திட்டமிடப்பட்ட சந்திப்பா? இருவரும் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார்களா? கார்த்திக், நீங்கள் குறிப்பிடப்பட்டது போல இந்த இடத்தில் வைத்துதான் பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்கள் கடந்த ஒரு வார காலத்தில் நிகழ்ந்துள்ளன. குறிப்பாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் செய்தியாளர் சந்திப்பாகட்டும், தற்போது ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவும் இங்கு வந்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே அவர் தீபாவிற்கு அழைப்பு விடுத்த நிலையில் இந்த சந்திப்பானது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் வைத்து அமைந்துள்ளது. ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டபடிதான் இந்த நிகழ்வானது அமைந்திருக்கும் என்றுதான் சொல்லப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு, அதாவது சரியாக பிப்ரவரி 8ஆம் தேதி தன்னுடைய இல்லத்தில் செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அண்ணன் மகள் தீபாவிற்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதாவது தன்னுடைய அணியில் தனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், தன்னுடைய அணியில் சேர வேண்டும் என்று வெளிப்படையாக அறிவித்திருந்த நிலையில் அதன் பிறகு தீபா பல்வேறு விதமான செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு நன்றி மட்டுமே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் புதிய அரசியல் கட்சி தொடங்க போவதாகவும் அதனை பிப்ரவரி 24ஆம் தேதி அறிவிக்கப் போவதாகவும் ஏற்கனவே தெரிவித்திருந்தாலும் தற்போது தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இந்த நினைவிடத்தில் வைத்து இந்த சந்திப்பான நிகழ்ந்துள்ளது. இது ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டு இதனை சாத்தியப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சந்திப்பு என்பது அடுத்த கட்டமாக என்ன விதமான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறது, தமிழக அரசியல் சூழலில் இது போன்ற ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இந்த சந்திப்பானது எடுத்து செல்ல போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கார்த்திக், இரண்டு பேருமே அங்கே ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்துகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வாக அது இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கின்ற மூத்த தலைவர்கள் திரு பொன்னையன், KP முனுசாமி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்ட தலைவர்களை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. அதே போல் அவர்கள் வந்து சேர்ந்த சிறிது நேரத்தில் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபாவும் அங்கே வந்திருக்கிறார். இருவருமாக சேர்ந்து ஜெயலலிதா அவர்களுக்கு இன்றைக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிற நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு இருவருமே கடுமையாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற சசிகலா அவர்களை கடுமையாக எதிர்த்து கொண்டிருப்பவர்கள். அந்த நிலையில் இரண்டு பேருமாக சேர்ந்து தற்போது ஜெயலலிதா நினைவிடத்தில் அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. ஏற்கனவே அவரை தன்னுடைய அணிக்கு தனக்கு ஆதரவாக வரும்படி அழைப்பு விடுத்திருந்தார் திரு பன்னீர்செல்வம். அந்த அடிப்படையில் அவர்களுடைய சந்திப்பு நிகழும் என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது 2 நாட்களாகவே. இன்றைக்கு அந்த சந்திப்பானது ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் மூலமாக இரண்டு துருவங்களாக இருப்பவர்கள் இப்போது சசிகலா அவர்களுக்கு எதிராக தங்களுடைய அரசியலை நகர்த்த முடிவெடுத்திருப்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. என்றாலும் கூட அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போதுதான் அந்த முடிவு என்னவாக இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஒரு அனுமானமாகத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தீபாவும் கூட இந்த தீர்ப்பு வந்ததை ஒட்டி கடுமையான ஒரு பதிலை கொடுத்திருந்தார். இந்த தீர்ப்பு நிச்சயமாக திரு சசிகலா உள்ளிட்டவர்களால் தான் இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டது என்பதான ஒரு கருத்தை இன்றைக்கு அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த சூழலில் தான் இன்றைக்கு ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்தில் இந்த சந்திப்பு நடக்கிறது. ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார்கள் திரு பன்னீர்செல்வம், அதே போல தீபா இருவரும் அங்கே அஞ்சலி செலுத்துகிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.